நம்ப மாட்டீங்க, ராத்திரி 1:30 மணிக்கு அண்ணா நகர்னு 2ஆம் பெரிய சாலை இருக்கு, அதை கடந்து வரேன். அந்த 2ஆம் சாலையை கடந்து வரும்போது 1:30 மணிக்கு டிராபிக் ஜாம், வண்டியை நகர்த்த முடியல. 2 மணிக்கு என்னடா இவ்வளவு கூட்டம், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சா அப்படிங்கிற என் டிரைவர் சிரிச்சுக்கிட்டே, இல்ல சார் நீங்க எப்பவுமே கூட்டமா இருக்கு, நீங்க தான் பாக்குறீங்க, வண்டியை நிறுத்துப்பா, நான் கொஞ்சம் நடந்து வரேன், நீ அந்த பக்கம் என்னதான் இப்படி கூட்டமா இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வண்டியை மெதுவா ஓட்ட சொல்லிட்டு நான் இறங்கி நடந்து வரேன். வேதனையாக இருந்தது நண்பர்களே. அத்தனை பேரும் இளைஞர்களும் யுவதிகளும் ஈக்குவலா, 50% பெண்கள், 50% மாணவர்கள். 2 மணிக்கு அப்படி பிரியாணியும் அதையும் சாப்பிட்டு இருக்காங்க ராத்திரியில. இவன் 2 மணிக்கு இதை சாப்பிட்டு இவன் எப்ப செரிச்சு, எப்ப போய் அவன் தூங்கி, என்னைக்கு காலையில இருந்துச்சு, இவன் இப்படி இருந்தாலும் என்ன பண்றான், என்ன பண்றான் அப்படின்னு அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அவ்வளவு பெருங்கூட்டம் இரவுல சென்னையில. நான் கேட்டா இதை இல்ல சார், நீங்க பாக்குறீங்க, பல நாள் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம் ரொம்ப 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 கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு சர்க்கரை வரக்கூடாது, இரத்த கொதிப்பு வரக்கூடாது, வந்தாலும் அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் நம் அக்கறை உணவில் இருக்க வேண்டும். நியூஸ் பிக்ஸ் 7 அரவுண்ட் யூ.